திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களிடம் பிராங்க் செய்து சர்ச்சையில் சிக்கிய டிடிஎஃப் வாசனை. வணக்கம். நான் உங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நேரில் ஆஜராக கோரி ஆந்திர போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? வாசனின் வழக்கறிஞர்கள் மட்டும் ஆஜரான நிலையில் வாசன்தான் ஆஜராக வேண்டும் என்று திட்டவட்டமாக போலீசார் கூறியுள்ளனர். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களிடம் பிராங்க் செய்து வீடியோ வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கிய வாசனின் வழக்கறிஞர்கள் காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு டிடிஎஃப் வாசன் தனது நண்பர்களான ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. அஜீஸ் உள்ளிட்ட பலருடன் சுவாமி தரிசனம் செய்ய சென்றார். அப்போது ஏழுமலையான் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடம் பிராங்க் செய்து வீடியோ எடுத்துள்ளனர். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் கூண்டுக்குள் காத்திருந்த பக்தர்கள் முன்னே பூட்டை திறந்து விடுவது போல அஜீஸ் பிராங்க் செய்து சாம்பார் ஆப் எனக்கு அதை வீடியோ எடுத்து வாசன் தனது யூடியூப் பக்கத்தில் அப்லோடு செய்துள்ளார். அவனை சொல்லி நிறுத்துங்களா. இந்த நேரம் ஏக்கத்துடன் காத்திருந்த பக்தர்கள் பூட்டை திறந்து விடுவதாக நினைத்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு எழுந்தனர். ஆனால் அனைவரையும் ஏமாற்றிவிட்டு சிரித்துக் கொண்டே டிடிஎஃப் வாசன் அங்கிருந்து ஓட பக்தர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் மீண்டும் அமர்ந்தனர். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. திருப்பதி பண்ணி வீடியோ என்ற பெயரில் அப்லோடு செய்யப்பட்ட வீடியோ அஜீஸ் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதற்கிடையே சாமி கும்பிடுவதற்காக காத்திருந்த பக்தர்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் வகையில் எடுக்கப்பட்ட பிராங்க் ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். வீடியோ பற்றிய தகவலை நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் தேவஸ்தான முதன்மை கண்காணிப்பு அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு சென்றது. மேலும் இது தொடர்பான செய்தியும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது. திருமணை போலீசார் தற்போது டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு எண் 72 கீழ் சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். அது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக வாசனுக்கு திருமலை காவல் நிலைய அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். தமிழ்நாட்டில் கந்தலானு பத்தாதுன்னு ஆந்திராவை கண்டமாக போறாராம். ஆனால் டிடிஎஃப் வாசன் தனக்கு பதிலாக தன்னுடைய வழக்கறிஞரை திருமலை காவல் நிலையத்திற்கு அனுப்பியிருந்தனர். தமிழ்நாட்டில் இப்போ இதுதான்டா ஹாட் பிசினஸ். விசாரணைக்கு வாசன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அசால்ட்டா ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பில்ல. இன்னும் ஓரிரு நாட்களில் டிடிஎஃப் வாசன் விசாரணைக்காக திருமலை காவல் நிலையத்தில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அந்த காட்சிகளின் அடிப்படையில் டிடிஎஃப் வாசன் மீது மேலும் சில வழக்குகள் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. தொடர் சர்ச்சைகளில் சிக்கும் வாசன் ஏற்கனவே நிபந்தனை ஜாமீனில் வெளியே இருப்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் போலீசாரிடம் போக்கு காட்டி வந்தவர் வெளிமாநில போலீசாரிடமும் தொக்காக சிக்கியிருந்தார். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.